अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। नमस्ते देवदेवेश नमस्ते राक्षसान्तक नमस्ते वानराधीश नमस्ते वायुनन्दन नमस्ते मूर्तिवपुषे वेदवेद्याय ते नमः। रेवानदीविहाराय सहस्रभुजधारिणे सहस्रवनितालोलकपिरूपाय ते नमः। दशाननवधार्थाय पञ्चाननधराय च सर्वलोकहितार्थाय वायुपुत्राय ते नमः। रामाङ्कमुद्राधाराय ब्रह्मलोकनिवासिने शक्तिं पाशं च कुन्दं परशुमपि हलं तोमरं खेडगं च शङ्खं चक्रं त्रिशूलं मुसलमपि गदां पट्टसमुद्गरं च गाण्डीवं चारुपद्मं द्विनवभुजवरे खड्गमप्याददानं वन्देऽहं वायुसूनं सुररिपुमथनं भक्तरक्षाधुरीणम्। अंजनानंदन वीरमारुते पाहि मां मंजुळभाषण हरे मारुते पाहि मां। अंजनानंदन वीरमारुते पाहि मां मंजुळभाषण हरे मारुते पाहि मां। रामसेवकाग्रगण्य मारुते पाहि मां रामनामामृतमथ मारुते पाहि मां। वायुसूत पाटलास्य मारुते पाहि मां वानरेश पिङ्गलाक्ष मारुते पाहि मां। सीताशोकविनाशक मारुते पाहि मां बोधानन्दस्वरूप मारुते पाहि मां। सीताशोकविनाशक मारुते पाहि मां बोधानन्दस्वरूप मारुते पाहि मां। बोधानन्दस्वरूप मारुते पाहि मां। जानकीकान्तस्मरणं जय जय राम राम ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய். ஷேஃபதியான பகவானுடைய கிருபையில் ஸ்ரீராமதூத சரிதத்தை பார்த்துட்டு இருக்கோம். சுந்தரகாண்டம் மூலமாக ஸ்ரீ ஹனுமார் லங்காவில் எத்தி புஷ்பக விமானத்தை பார்க்குறார். அந்த புஷ்பக விமான வர்ணனையை நம்ம அனுபவித்தோம். மேற்கொண்டு அந்தப்புறத்துக்கு போகிறார் ஹனுமார் சீதாவை தேடிண்டு. வால்மீகி முனிவர் ஹனுமாருடைய கண் பார்வையில் எப்படி ஹனுமார் என்னெல்லாம் பார்க்குறார், ஹனுமாருடைய நினைப்பென்ன, ஒரு விஷயங்கள் பார்க்குறத ஹனுமார் என்ன சிந்தனை பண்ணார், எல்லாமே மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட எதுவுமே விடாமல் அப்படியே ஒரு சினிமா எப்படி போகுமோ, ஒரு ஹீரோவோட பார்வையில் நம்ம எப்படி பார்ப்போம், அதே மாதிரி வால்மீகி முனிவர் விஸ்தாரமாக சுந்தரகாண்டத்தில் எழுதியிருக்கார். அதனாலேயே எல்லாருக்கும் ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா சும்மா கதையை சொல்லிடாமல் அவன் என்ன நினைக்கிறா, அந்த என்னெல்லாம் பார்த்தார் அப்படிங்கிற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது படிக்கிறத நம்மள அதிலேயே ட்ராவல் பண்ணுவோம் அந்த கதையிலேயே. அதே மாதிரி தான் நீங்கள் ஹனுமார் அந்தப்புறத்தை பார்க்குறச்ச அர்த்த யோஜன விஸ்தீர்ணமாயதம் யோஜனம் ஹிதத் பவனம் ராட்சசேந்திரஸ்ய பகுப்ராசாத சங்குலம். அந்த பெரிய ராஜபவனத்தினுடைய நடுப்பில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு சாலை, அரை யோஜன வீதி, ஒரு யோஜனை நீளம், அப்பேற்பட்ட ஒரு இடத்த ரொம்ப கௌதுகமாக ஆச்சரியமாக ஹனுமார் பார்த்தாராம். நிறைய மேடைகளோட கூடின ராட்சச மணி சௌதம். மார்கமானஸ்துவை தேகீம் சீதாமாயதலோச்சனாம் சர்வதः பரிசக்ராம ஹனுமான் அரிசூதனஹ. விஷாலமான லோச்சனம், கண்கள் இருக்கக்கூடிய ஜானகியை தேடிண்டு அந்த அந்தப்புறத்துக்கு வந்துட்டார் ஹனுமார். சுத்துக்கும் பார்த்தா எப்படி இருக்காம், சஸ்திராஸ்திரங்கள் எடுத்துட்டா அதிசக்தர்களான அசுரர்கள் அங்கே நின்றுருக்கா. 4 கொம்பு யானைகள், 3 கொம்பு கஜேந்திரன்மார் இருக்கா. இதெல்லாம் 2-3 நிறையில ரொம்ப ஸ்ரத்தையோட காவல்காராட்டமாக அந்த ராவண அந்தப்புறத்துக்கு நின்றுருக்காளாம். முதலைகள், மச்சங்கள், மரகங்கள், திமிங்கிலங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடியதும்
சர்ப்ப சமிருத்தமான சாகரமாட்டமாக இருக்காம் அந்த அந்தப்புறம். இதெல்லாம் பார்த்துட்டு வரார். அந்த அந்தப்புறத்தில் எப்படி இருக்காம், குபேரனும் அமராதிபனும் சந்திரனும் எல்லாம் எத்தனை ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அதெல்லாம் இங்கே நிறைஞ்சு இருக்காம். லங்காவில் அந்த ராவணன் அந்த லங்காவை அப்படி வச்சுட்டு இருந்தாராம். விஸ்வகர்மா பண்ணினது தான் அந்த புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானம் பார்த்து பூரித்து போனாரே ஹனுமார். முள்ள அந்த புஷ்பக விமானத்தில் ஏறுறார். கூட்டாகாரைர்வராகாரைஹி விவிதை சமலங்கிருதம் விமானம் புஷ்பகம் திவ்யம் ஆருரோஹ மகாகபிஹி. மகாகபியான ஹனுமார் ஏறினாராம் அந்த விமானத்தில். புஷ்பகம் திவ்யம் விமானம் புஷ்பகம். புஷ்பகத்தில் ஏறி நின்னாராம். ஏறி நின்று தத்ரஸ்தஹா ச ததாகந்தம் பான பக்ஷ்யான்ன சம்பவம். அங்கே எல்லாம் போய் பார்க்குறார் எப்படி இருக்காம். அன்னபானாதி பக்ஷண பதார்த்தங்கள்லேருந்து திவ்ய பரிமளம் அழகாக கந்தம் வரதாம். ஹனுமார் அதை நல்லா பார்த்து இன்னும் புஷ்பக விமானம் பேசுகிற மாதிரி ஒரு உத்தமமான ஒரு பந்துவை இன்னொரு பந்து ஆட்டமா அந்த சுகந்தம் எப்படி இருக்காம். ஹனுமார்கிட்ட எப்படி சொல்கிற மாதிரி இருக்காம். வா ராவணனுடைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணித்தாம் ஹனுமாருக்கு. ததஸ்தாம் பிராஸ்திதாலாம் ததர்ஷ மஹதீம் சுபாம் ராவணஸ்ய மனः காந்தாம் காந்தாம் இவ வரஸ்திரியம். பவனாத்மஜனான ஹனுமார் அங்கெல்லாம் நடந்து நடந்து பார்க்குறார். என்னெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இருக்கா. கமனீய யாங்கியான பத்னி ஆட்டமாக அந்த மகாஷாலை சோபித்துதாம். அங்கே தூண்கள்லாம் இதால் பண்ணியிருக்கானா, முத்து ஸ்வர்ணம் வெள்ளி பழம் இதெல்லாம் வச்சுட்டு தூண்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காளாம். அப்பேற்பட்ட சர்வத்திர திவ்ய சுகந்தம் வரக்கூடியது. அதுல்யமான அசுரேந்திர ஆலயம். இதை பார்த்துட்டு ஹனுமார் என்ன நினைக்கிறார், இதுதான் ஸ்வர்க்கம், வானோர்நாதனுடைய அமராவதி தான் இது. அத்தியுத சித்திகளோட பலசமூகமான பிரம்மஸ்தானமாக்கும் அப்படின்னு சொல்லி விடலாம். அப்பேற்பட்ட இடமா இருக்கே அப்படின்னு ஹனுமாருக்கு மாருதிக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வருது. ஆனால் என்ன, இதெல்லாமே மற்றவாளை ஏமாற்றி ஷூதாட்லேயோ இல்லைன்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுட்ட பணம் தான். இதனால இவா இப்படியெல்லாம் சௌக்கியமாக இருக்காளே தவிர நியாயமான சம்பாத்தியம் கிடையாதே. அதனால அதுக்குண்டான பிரயோஜனமும் வராது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நியாயமான ஒரு விஷயம் நம்ம பண்ணினாதான் நம்மளுக்கு அது சேரும், அதனுடைய பிரயோஜனம் உண்டாகும். இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்து இருக்கலாம், அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோக்கியம் அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும்னு இல்லை. இந்திரியாணி இந்திரியார்த்தைஸ்து பஞ்ச பஞ்சபிருத்தமைஹி தர்ப்பயாமாசமா தேவ ததா ராவண பாலிதா. இந்திரியாணி இந்திரியார்த்தே, அதாவது இந்திரியங்கள் பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு. 5 இந்திரியங்கள்னால நம்மளுக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டால், கண்ணு பார்வை, காது கேட்கறதுக்கு, மூக்கு நுகர்றதுக்கு, நாக்கு பேசுறதுக்கு இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு, சரீரம், இந்த மாதிரி இதெல்லாமே அது வழிக்கு போயின்னு இருக்கு. கண்ணுனா கண்ணு அழகாக இருக்கே அப்படின்னு ஒரு மனசு அந்த பக்கம் போகும். காதுவோ இது நன்னா கேட்கறதுக்கு நன்னா இருக்கே அப்படின்னு காது பின்னாடி போகிறது. இப்படி 5 வழிக்கு நம்மளை பிடிச்சி இழுக்கிறது. இது 5மா சேர்ந்து ஒரு இடத்துல போய் நின்னா தேவையில்லை. 5 வழிக்கு போகிறதுனா நம்மளுடைய மனசும் அப்படி தானே போகும். அதே மாதிரி தான் அந்த ராவணனுடைய இடமும் அப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா எல்லாரும் அவாவா ஆசைக்கு அவ மனசு போகிற போக்கில் போயின்னு இருந்தா. ஆனால் தேவலோகோயம் இந்திரசியம் புரி பவேத், சொர்க்கமாட்டமாக தான் இந்திர மாட்டமாக தான் அந்த ராவணனுடைய இடம் இருந்தது, சோபித்தது. உள்ளே போய் பார்க்குறார். அங்கே பார்க்குறத நிறைய ஸ்திரீகள் படுத்துன்னு இருக்கா. எல்லாம் ராவணனுடைய பத்னிமார் தான் அத்தனை பேரும். அவெல்லாம் பான கிரீடைகள்லாம் பண்ணிட்டு மாலைகள்லாம் சின்ன பின்னமாக ஆபரணங்கள்லாம் கீழே விழுந்து ஒரு போதமே இல்லாமல் தூங்கின்னு இருக்கா. தன்னுடைய கொலுசு விழுந்து கிடக்கு, மாலையெல்லாம் சிதறி கிடக்கு, சிலவா போதமே இல்லாமல் படுத்துன்னு இருக்கா. இப்படியெல்லாம் தான் இருந்தா. ஆனால் உத்தம ஸ்திரீ ரத்னங்கள் தான் தசானன பத்னிகள். எல்லாரும் ஆசையோடு தான் வந்திருக்கா ராவணன் கூட இருக்கணும் அப்படின்னு.
அவளுடைய அன்பு ராவணன்டக்க ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது. ராவணன் நினச்சிட்டு சபத்னிமாரையே கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதும் இந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாலாம். ஒருவள் இன்னொருவளுடைய மார்பில் படுத்துட்டு இருந்தாலாம். இன்னொரு கை இன்னொருத்தி கூட போட்டுண்டு எல்லாருமா அவ சேஷ்டைகள் லீலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் எல்லாரும் ரொம்ப தூக்கத்தில் காடமான நித்ரையில் படுத்துட்டு இருந்தா. அதனால் என்ன நடக்கிறது எது பண்ணுறது ஒன்றும் தெரியாது. ஒரு ஸ்திரீகளும் ஓரோ மாதிரி இருக்கா. நாரி ரத்னங்கள், அழகான பட்டு வஸ்திரமெல்லாம் போட்டுண்டு அப்படிதான் இருக்கா. ரொம்ப பார்க்கறதுக்கே கண்ணுக்கு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடின ஸ்திரீகளாக தான் இருக்காங்க அத்தனை பேரும். இதெல்லாம் பார்த்து ஹனுமார் யோசிக்கிறார், இந்த ஸ்திரீகளில் ஒருத்திய கூட சொந்தம் பலத்தால் ராவணன் தூக்கிண்டு வரலை. அவள் முன்னோரால் மனசால கூட நினச்சி பார்க்க மாட்டான். அப்படிதான் ராவணன் வச்சுருக்கா அவளை. ஆனால் உத்தம வம்ச ஜாதை அல்லாத ஒருவள் கூட இங்கே இருக்க மாட்டா அந்த ராவனுடைய இடத்துல. இதெல்லாம் இருந்தாலும் இந்த அசுரேந்திர பத்னிமாராட்டமாக ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய சகதர்மணியையும் தன்னுடைய கணவர் பக்கத்தில் சந்தோஷமாக இருக்க விட்டா இந்த ராவணனுடைய ஜன்மமே சபலம் ஆயிடுமே. அந்த சீதாமாவை தன்னுடைய ஆசைக்குப்படியா ஏன் சீதாமாவை கூட்டின்னு வந்திருக்கணும்னு யோசிக்கிறார் ஹனுமார். என்ன யோசிக்கிறார்? அவரே சொல்லிண்டாராம் அவருக்குள்ளே. என்ன சொல்றார்? பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதி திருஷி ராகவ தர்மபத்னி இமா யதா ராட்சசராஜ பாரியாக சுஜாதமஸ்யேதி சானுபுத்தேஹே. அதாவது சத்குணங்கள் ஒற்ற இந்த மானினிகள் நிறைய பேர் இருக்காளே, எல்லாம் சத்குணங்கள் நிறைஞ்சவாதான், ராவணனே வேணும் அப்படின்னு நினச்சிண்டு வந்தவாதான். ஆனால் அவளெல்லாம் விட அமூல்யமான ரத்னம்தான் சீதாதேவி. அந்த சீதாதேவி இவாளெல்லாம் விட மேலோங்கி நிற்கிறதுனால தானே அந்த லங்கேஸ்வரன் யோசனையே இல்லாமல் இந்த மாதிரி நீச்ச கர்மா பண்ணுறதுக்குண்டான ஒரு தோற்றம் வரத்துக்கு காரணம் இதுதானே, இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு ஹனுமாரே தனக்குள்ளேயே சொல்லிண்டார். ஆனால் அதை கூட்டின்னு திருப்பி ராமர்கிட்ட சேர்த்து வச்சாதான் இந்த ராவணனுடைய ஜென்மம் சஃலமாயிடும் அப்படின்னும் இங்கே ஹனுமார் நினச்சிக்கிறாராம். புனச்ச சோச்சிந்தயத் ஆர்த்த ரூபோ த்ருவம் விசிஷ்டோ குணதோ ஹி சீதா அதாயமஸ்யாம் கிருதவான் மகாத்மா லங்கேஸ்வர கஷ்டமனாரிய கர்ம. லங்கேஸ்வரனுடைய கஷ்டமான அனாரியமான கர்மமாக்கும் என்னது சீதாமாவை தூக்கிண்டு வந்தது. குணத்தோஹி சீதா, குணங்களுக்கெல்லாம் சத்குணங்களுக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறவாளெல்லாம் மேலே நிற்கிறா சீதாமா. பெயர்பட்ட சீதாமாவை நம்மளை அடைஞ்சு விடணும். ஏன்னா ராவணனுக்கு ஒரு சுபாவம் என்ன, எல்லா விஷயங்கள்லையும் நல்லது எதுவோ, ரொம்ப விலை ஜாஸ்தி எதுவோ அதெல்லாம் எனக்கு அதீனமாக இருக்கணும், என்னுடைய சொந்தமாக இருக்கணும். அதனால தானே புஷ்பக விமானத்தையே தூக்கிண்டு வந்தார் சண்டை போட்டுட்டு. அதே மாதிரி பல விஷயங்களும் அந்த லங்காவில் ராவணனுடைய அதீனத்தில் எல்லா 17 லோகத்துலையும் இருக்கக்கூடிய உயர்ந்ததான விஷயங்கள் எல்லாம் இந்திரன்ட்டே சண்டை போட்டு அவருடைய அமராவதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கார் இந்த ராவணன். சீதாமா அப்படிங்கிறது ஸ்திரீ ரத்னத்திலேயே உயர்ந்ததாக முதல்ல நிற்கக்கூடியவள். சீதாமா மாதிரி இன்னொரு பெண் இருக்க மாட்டான். அந்த சீதாமா தனக்கு வேணுங்கிற ஆசையினால தான் கொண்டு வந்திருக்கார் ராவணன். அதனால தான் இருக்கும். ஆனால் அது தப்பான கர்மா ஆயிடுத்தே அப்படின்னு பரிதாபப்படுறார் ஹனுமார் இங்கே. மேலும் இதோட நவம சர்க்கம் பூர்த்தி. தசம சர்க்கம் மந்தோதரி தர்சனம். இதில் ஹனுமார் ஒரு ஆளாக பார்த்துட்டு வரா சீதாமா இருக்காளா இல்லையா அப்படின்னு. தத்ர திவ்யோபமம் முக்கியம் ஸ்பாட்டிகம் ரத்னபூஷிதம் அவேக்ஷமானோ ஹனுமான் ததர்ஷ சயனாசனம். படுக்கையில் படுக்கிற ஒரு ஸ்திரீகளும் படுத்துட்டு இருக்கா.
அதெல்லாம் பார்த்துட்டு பவனத்தனையன் ஒரு ஒன்றா ஸ்ரத்தையோடு பார்த்துட்டு இருக்கார். திவ்ய ரத்னங்கள் பதிச்சதான உத்தமோத்தமமான பழுங்கு கட்டில் பார்த்தாராம். அதில் எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய விரிப்பெல்லாம் விரிச்சுண்டு ஆவரணம் போட்டுண்டு மெத்தன்ற பஞ்ச சயனத்தில் மேலேறிங்கிற மாதிரி அப்படி ஒரு மெத்தை அங்கே இருக்குது. விசித்திரமான ரூபங்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. வைடூரியாதி மகாரத்னங்கள்லாம் அங்கே சோபை பரத்துறது இந்த இடத்துல படுக்கிற இடம்தான். ஆனால் அதுவுமே கம்பீரமாக இருக்கான். இப்படி ஹனுமார் பார்க்குறார். அதெல்லாம் எப்படி இருக்குது, உத்தமமான புஷ்ப மாலைகள்லாம் பள்ளி மஞ்சத்தில் போட்டுருக்கா. அதுக்கடையில் ஸ்திரீகள்லாம் படுத்துருக்கா. திடீர்னு ராவணனை பார்க்குறார் ஹனுமார். சர்பேந்திர நாட்டமா இல்லைன்னா கஜநாத நாட்டமா சுவாசோச்சுவாசம் பண்ணிட்டு தசகண்டனை பார்த்ததும் ஸ்ரீ ராமதூதர் பயந்த மாதிரியே ஒரு நெட்டிட்டு பின்னாடிக்கு வந்து நிற்கிறார். ஒரு அடி பின்னாடி வந்தார். திருப்பி கடக்கடான்னு கொஞ்சம் தூரம் போய் மேலே மத்தியத்தில் திண்ணையில் இருந்து பார்க்குறார். தூரக்க நின்று ராவணனா ரொம்ப கவனமாக பார்க்குறார். இங்கே வந்து ஆக்சுவலி வால்மீகி முனிவர் ராவணனுடைய ரங்க பிரவேசம் பண்ணுறார் இந்த இடத்துல தான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அசுரேந்திரன் காட நித்ரையில் படுத்துட்டு இருக்கார். ஆனால் அதை பார்த்து ஹனுமார் பின்னாடி வந்து நிற்கிறாருன்னா எப்படி ஒரு அசுரனாக விரூபமாக இருந்திருக்கணும் ராவணன். இப்போ ஹனுமார் வந்து இப்படி பார்க்குறார் அந்த ராவணனையும். பக்கத்தில் நிறைய ஸ்திரீகள் அவவா குழந்தை கூட கொஞ்சம் பேர் 2 பேரமாக சேர்ந்து படுத்துக்கிறா. எவ்வளவு ஆட்டமாக இருக்கிறவா நிறைய பேர். எல்லாரும் தாமரை பூ ஆட்டமாக இருக்கக்கூடிய அந்த கண்களுடைய நிறைய ஸ்திரீகள் படுத்துட்டுருக்கா. இப்படி நிறைய அந்த வனிதா மண்டலத்தில் நிறைய வனிதைகள் படுத்துட்டுருக்கா இல்லையோ. அதுக்கு நடுவில் செப்பரேட்டாக பள்ளி மஞ்சத்தில் ஒற்றைக்கு அத்விதீய சௌந்தரியமாக இருக்கக்கூடிய ஒரு காமினி மணியை படுத்துட்டு இருக்கிறத பார்த்தார் ஹனுமார். தனியாக ஒரு பெண், அழகான பெண் படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்ததும் நவரத்ன கச்சிதமான ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அந்த சின்ன வடிவமாக அந்த பெண்ணுக்கு தருணீ ரத்னமாக இருக்காளாம். அவளை பார்த்து விமானசாலையவே அழகு, அந்த அந்த விமானத்தை விட ஒரு அழகாட்டமாக இருக்கலாம் அந்த தருணீ ரத்னம். அந்த பெண் கனகமான சரீரம், அந்தப்புற நாயகி ஆட்டமாக சுந்தரி ரத்னமாட்டமாக இருக்காளாம். யாரு அப்படின்னா, முக்தாமணி சமாயுக்தைஹி பூஷணை சுவிபூஷிதாம் விபூஷயந்தை மிவச்ச ஸ்வஸ்ரீயா பவனோத்தமம். யார் அது? முக்தாமணி சமாயுக்தைஹி எல்லா பூஷணங்களும் போட்டுருக்கா, அழகா இருக்கா. தாசாம் ஏகாந்த விநியஸ்தே சயானம், ஏகாந்தமாக படுத்துருக்காளாம். சயனே சுபே ததர்ஷ ரூபசம்பன்னமாக இருக்காளாம். அப்பேற்பட்ட அபராம்ச கபிஸ்திரியம் அந்த ஸ்திரீயை ஹனுமார் பார்த்தார். அது யாரு? கௌரீம் கனகவர்ணாபாம் இஷ்டாமந்தபுரேஸ்வரீம் கபிர்மந்தோதரீம் தத்ர ஷயானாம் சாரு ரூபிணி. மயன் அப்படிங்கிறவருடைய பெண்ணான மந்தோதரி தான் அங்கே படுத்துன்னு இருக்கா. கனகவர்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த புரேஸ்வரியாட்டமா அங்கே படுத்துன்னு இருக்கிறது மந்தோதரியை ஹனுமார் பார்த்தார். மந்தோதரி அந்த வார்த்தைக்கே மந்தமான உதரம்னு அர்த்தம். அதுதான் மருவி மண்டோதரின்னு நம்ம சமீப காலத்தில் சொல்லின்னு இருக்கோம். இந்த வால்மீகி ராமாயணத்தில் மந்தோதரின்னு தான் போட்டிருக்கா. மந்தான உதரம்னா இடுப்பு, சின்ன குறுகின இடுப்பான். அது வந்து ஸ்திரீகளுடைய சாமுதிரிகா லட்சணத்திலேயே வரும். இடுப்பு அப்படிதான் இருக்கணும் ஸ்திரீகளுக்கு அப்படிங்கிற மாதிரி. மந்தோதரின்னா மந்தமான உதரம். அப்பேற்பட்டவள் ஷயானாம் சாரு ரூபிணி, அழகானவள் சயனத்தில் படுத்தன்றிருக்காள். ச தாம் திருஷ்டுவா மகாபாகு பூஷிதாம் மாருதாத்மஜः தர்க்கயாமாஸ சீதேதி ரூப யவ்வன சம்பதா. அசுரர்களுக்கே அந்த சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவள் தனியாக படுத்துன்னு இருக்கா. அதுல்லிய ரூப சௌபாகியம் இருக்கக்கூடிய மந்தோதரியை பார்த்ததும் ஹனுமார் என்ன நினச்சுட்டார்? ஹனுமார் என்ன சொல்கிறார்னா, இதுதான் சாக்ஷாத் சீதாதேவியே தான் இந்த பெண். சதாம் திருஷ்டுவா மகாபாகு பூஷிதாம் மாருதாத்மஜः தர்க்கயாமாஸ சீதேதி ரூப யவ்வன சம்பதாம்.
ஏன்னா ஒரு உத்தமமான ஸ்திரீக்கு உண்டாகண்ட எல்லா லட்சணங்களும் ஒத்து சேர்ந்தவளாக இருக்காள் இவள் தான் ராவண பட்ட மகிஷி. மாருதி தன்னுடைய ஹிருதயத்துல பிரதிஷ்டை பண்ண ஜானகி தேவியுடைய ஒரு திவ்ய ரூபம். ஹனுமார் பார்த்ததில்லை ஜானகி தேவி எப்படி இருப்பான்னு. ராமரும் இவெல்லாம் சொன்னது வச்சுதான் ஒரு மனசுல ஒரு எண்ணம். அப்போ அந்த ஹனுமாருடைய ஹிருதயத்துல என்ன ஜானகி தேவி இப்படி எல்லாம் இருப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதெல்லாம் ஒத்து போகிறதாம் இந்த மந்தோதரியை பார்த்த பொழுது. ஜானகி தேவியுடைய திவ்ய ரூபம் கண் முன்னாடி பிரத்யக்ஷமா இப்படி எல்லாம் தான் இருப்பாள்னு ஒரு ஞாபகம், ஒரு தாட் அப்படியே மைண்ட்ல ஒரு ஃப்ளாஷ் லைட் ஆட்டமா ஹனுமாருக்கு போச்சாம். அதை பார்த்ததும் இதுதான் சீதாமா, சப்கையாமாச சீதேதி, இதுதான் சீதாமா, சீதாமாவா தான் இருக்கணும் இந்த பெண், இந்த ஸ்திரீ. அழகா இருக்கா, ரூபசம்பன்னமா இருக்கா, ஏகாந்தத்துல படுத்துட்டு இருக்கா, அழகான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்கா, கனகவர்ணமா இருக்கா, அந்தப்புரேஸ்வரியாட்டமா இருக்கா, சாரு ரூபிணியா இருக்கா. இப்பேற்பட்ட தேவி சீதா தேவி தான் அப்படின்னு பார்த்துட்டாலே இல்லையோ. ஹனுமாருக்கு என்ன, சீதா தேவியை பார்த்துட்டேனே சந்தோஷம் தாங்கலை, ஆனந்தத்துல தள்ளாடினார், கூத்தாடினாராம். சாதாரண ஆட்காருக்கு சிந்தை பண்ண முடியாத அளவுக்கு கிருத்தியங்கள் நிறைய பண்ணதனுடைய பலன் அது பூரா ஒரு ரூபம் எடுத்துண்டு, தான் பண்ண கிருத்தியங்களுடைய பலனுடைய ஒரு ரூபம் எடுத்துட்டு முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், அதுதான் இந்த அம்மா அப்படின்னு ஹனுமாருக்கு தோணித்தான். நாம் பண்ணின சாதாரணமான விஷயங்களுடைய பலன்கள் ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இது அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைச்சிருந்தார். ஆக்ரஹ சித்தி கை வந்ததும் அற்புதபூர்வமா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஹனுமார தீண்டி எடுத்து. கொஞ்ச நாழி ஹனுமார் தன் நிலையிலே இல்லையாம். அவர் ஏதோ ஒரு மத்த நாட்டமா விப்ராந்தனாய் மாறிவிட்டான். எப்படி பண்ணாராம், ஹர்ஷேண மகதா யுக்தோ நனந்த ஹரியூதபஹ ஆஸ்போடயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோஹன்யபபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். தன்னுடைய ஆசையை நிறைவேறிடுத்து, சீதாமாவை பார்த்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஸ்ரீ ராமதூதனான ஆஞ்சநேயர் வம்ச பாரம்பரியத்தம் படி, வம்ச பாரம்பரியம்னா என்னது, ஹனுமார் அப்படிங்கிறது வானர ரூபமா தானே போயிருக்கார். அந்த வானருடைய பாரம்பரியம் எப்படி இருக்கும், ஒரு வானரன் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்றாராம். கையை கொட்டுறார், தன்னுடைய வாழை எடுத்துட்டு ஆஸ்போடயாமாச சுச்சும்ப புச்சம், தன்னுடைய வாழை எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறார். தேவியோடைய அங்க சௌஷ்டவம் ஆஹா ஆஹா அப்படின்னு ஹிருதயத்துல கொண்டாடினார். அந்த பக்கம் இந்த பக்கம் போறார், தன்னுடைய வாழை திருப்பி சுழட்டிக்கிறார், குதிக்கிறார், மரத்துல ஏறுறார், கீழே இறங்குறார். இந்த மாதிரி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றார். ஆடுறார், பாடுறதுக்கெல்லாம் தொடங்கி விட்டார். அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறார், சாடுறார், தூணுல குதிச்சு ஏறி கீழே இறங்குறார், படார்னு கீழுக்கு சாடுறார். இந்த மாதிரி ஸ்தம்பான் ஆரோகன் நிபபாத பூமௌ, மேலேறார் கீழே சாடுறார். அதாவது அந்த சந்தோஷத்தை அடக்க முடியலையா ஹனுமாருக்கு. சீதாமாவை பார்த்துட்டேனே அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தோஷம் அடக்க முடியலை. அதனால அந்த ஹனுமார் இப்போ இந்த கட்டத்தில் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பொதுவாக சாதாரண மனுஷன், நம்மளுடைய மனசு தானே ஹனுமார். திருப்பி திருப்பி சொல்கிறேன், மனசு தான் ஹனுமார். அந்த மனசுக்கு ரொம்ப நாள் ஆசையோட, ரொம்ப நாள் எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு விஷயம் கிடச்சி விடுத்துனா நம்ம சுயநிலை மறந்து அந்த ஆனந்தத்தை கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது பல ரூபங்கள், பல விஷயமா பண்ணுவோம். ஆனால் அதே மாதிரி தான் துக்கம், எதிர்பாராம ஒரு துக்கம் தாக்கி எடுத்து அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு கஷ்டம் தரும், அழுகையா வரும் கண்ணில் இருந்து. இது ரெண்டும் சுகம் துக்கம் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஆகமா பாயினோ வந்துட்டு போயின்னு தான் இருக்கும். அதுல ரொம்ப சந்தோஷிக்கப்படுமா, ஒரு சந்தோஷம் வந்துடுத்து அப்படின்னா கோலாகலமா கொண்டாடுறது அப்படிங்கிறது சரி, வாஸ்தவம். ஆனா இது பகவானுடைய ஒரு லீலை. அப்படித்தான்
இந்த சுகம் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக துக்கம் வரதான் போகிறது. அவாவா கர்மத்துக்கு ஏற்றபடி அதனுடைய பலன்கள் அனுபவிக்க தான் போகிறோம். அதனால இது ரெண்டும் இல்லாத அவஸ்தை தான் ஆனந்தம். அதுக்கு ராம நாமந்தான் நிச்சயமானது. அந்த ராமநாமம் ஆஞ்சநேயருக்கு இருக்கு. ஆனந்தம்னா என்னன்னு தெரியும். ஆனாலும் இது ஹனுமாருக்கு ஏன் இந்த சந்தோஷம் அப்படின்னா, ஹனுமார் என்னோ சாதனை பண்ணிட்டார், இல்லைன்னா ஹனுமாருடைய ஒரு டேலண்ட்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு கிடையாது. சீதாமாவை பார்த்துட்டோம், ஹனுமார் கூட சேர்த்து வச்சு விடலாமேங்கிற ஆனந்தம். ராம கைங்கரியம், ராமருக்கும் சீதாவையும் சேர்த்து வச்சு விடலாம், ராம கைங்கரியத்துக்காக ஹனுமான் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது ஒரு பக்தனுடைய லட்சணம் தான் இது. இப்போ இந்த சமயத்தில் தோணும், ஏன் ஹனுமார் இப்படி ஒரு சந்தோஷம் காட்டுறார்? எல்லா விகாரங்களையும் அடக்கினவர் தான் ஹனுமார். மனசையே ஜெயித்தவர், மனோஜவம், மனசே ஜெயித்தவர் தான் ஹனுமார். அப்பேற்பட்டவர் ஏன் இப்படியெல்லாம் காட்டுவானே அப்படின்னா, ராமர் தன்னுடைய பிரபுவோடைய ஆசை, பிரபுவோடைய பிராட்டி கண்டுட்டோம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் அதை பக்தர்களுக்கு தான் உணர முடியும். ராம பக்தாளுக்கு உணர முடியும், நிச்சயமாக ஹனுமத் பக்தர்களுக்கு உணர முடியும். நம்மளுடைய பிரபுவுக்கு வேண்டி, சுவாமிக்கு வேண்டி இப்போ ஒன்றும் இல்லை, தினசரி நம்ம அழகாக துளசி மாலையை அழகாக சூட்டி சுவாமிக்கு சூட்டி நிவேத்தியம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணுறது கிடைக்கிற ஒரு ஆனந்தம். ஏன் ஆனந்தம் கிடைக்கிறது, ஏன் சந்தோஷம் கிடைக்கிறது? நம்ம பிரபுவுக்கு நம்ம கொடுத்தோம், அவர் அழகாக இருக்கார், அவருக்கு அலங்காரம் பண்ணி நம்ம அழகு பார்க்கறது இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா? ஏன் நம்மளுடைய பிரபு அழகாக இருக்கார், என்னை விட நான் ஒழிந்து பகவானாக மாறுறது. அங்கே அகங்காரம் போய் பகவானாக மாறுறார். அந்த பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ண முடிஞ்சதேங்கிற சந்தோஷத்தை தான் அதுதான் இங்கே வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இந்த மாதிரி சேஷ்டைகள் எல்லாம் பிரகிருதியும் கபி, நாம் ஒரு கபியோடைய பிரகிருதி எப்படியோ அதெல்லாம் காட்டுறார் தன்னுடைய ராம கைங்கரியம் பூர்த்தி ஆயிடுதேங்கிற ஒரு ஆனந்தத்தில். ஆனால் இது சீதா தேவி எல்லாம், அது மந்தோதரி. ஆனால் அது சீதா அம்மான்னு ஹனுமார் தப்பாக நினச்சுட்டார். அது ஹனுமாருக்கு சீதாதேவி எல்லாம் மந்தோதரி ஆக்கும் அப்படிங்கிற புரிதல் வரதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். மயி ராவண விநாசாய வஜ்ரதேஹாய தே நமஹ. சர்வலோக பிரபூர்ணாய பக்தானாம் ஹ்ருநிவாசினே ஆர்த்தானாம் ரக்ஷணார்த்தாய வேதவேத்யாய தே நமஹ. சர்வமந்திரஸ்வரூபாய சிருஷ்டிஸ்தித்யந்தஹேதவே நானாவர்ணதராயாஸ்து பாபநாசய தே நமஹ. கங்காதீரே விப்ரமுக கபிலானுக்ரஹேச்சயா பக்தத்யானாவசந்தாய சர்வபூதாத்மனே நமஹ. வல்லரீதார்யயுக்தாய சஹஸ்ராஸ்வரதாய ச காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே